எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோங்கிறது 270வது வீடியோ. நம்ம ஃப்ளவர் ரெமெடிஸில் 5வது வீடியோ. நம்ம இப்போது இந்தியன் மெடிசினல் பிளான்ஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது பேக்கோட 38 மலர் மருத்துவங்கிறது அது தனி, அது ரொம்ப நல்லது. அதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியாச்சு. ஆனால் பேக்கு எடுத்த 38 ஃப்ளவர்ஸும் இங்கிலாண்டில் வளருது, அது இந்தியாவில் வளர முடியாது. அதுக்காக நம்ம ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லையேன்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்தியாவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் உள்ள செடிகள் இருக்குது. வீட்டில் வெளியே ரோட் சைடு போனாலே ஒரு 10-20 மெடிசினல் பிளான்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ தூரம் கொட்டி கிடக்கு. ஓகே, ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது இந்த செடி தான். இந்த செடிங்கிறது கற்பூரவல்லிம்பாங்க, ஓமவல்லிம்பாங்க. ஏன்னா இந்த கற்பூரவல்லினா இந்த இலையில் இந்த இப்படி நசுக்கி பார்த்தோம் கற்பூரத்தோட வாசனை அடிக்கும். அதுதான் கற்பூரவல்லிங்கிறாங்க, ஓமவல்லிங்கிறாங்க. ஓகே, இது மெயினாக எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னா, ஜலதோஷம், மூக்கிலேருந்து தண்ணி ஒழுகிறது, மூக்கடைப்பு, இருமல், அதனால் வர்ற காய்ச்சல், இந்த சைனஸ் இங்கெல்லாம் வலிக்குதில்ல, இந்த சைனஸ்ஸு, இந்த மாதிரி சளி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது கைகண்ட மருந்து. இது நியூபார்ன் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் எல்லாத்துக்குமே இது பிரயோஜனப்படும். ஏன் நியூபார்ன்னு நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்னா, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, இது நாங்கள்லாம் உபயோகிச்சிருக்கோம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஃபேனுக்கு அடியில் படுக்க வச்சா நைட்டு மூக்கில் பிளாக் வரும், மூக்கு அடைப்பு வரும். அதனால சுவாசம் விட முடியாமல் குழந்தைங்க அழும். முக்கால்வாசி குழந்தைங்க அழும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. அப்போது இந்த மூக்கடைப்பெல்லாம் இருந்ததுன்னா ஓடி போய் இந்த ஆன்டி அலர்ஜி மருந்து கொடுக்க வேண்டியது, 5 days அந்த நேசல் ட்ராப்ஸு போட வேண்டியது, இதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். அதாவது இயற்கையான மருத்துவத்தில் நம்ம நம்பிக்கை இருந்ததுன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழறது தான் எப்போவுமே நல்லது. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இப்போது பிறந்த குழந்தைக்கு மூக்கடைப்பு இருக்குது, அதுக்கு சுவாசிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இலை, பெரிய இலை கூட வேண்டாம், இந்த சின்ன இலையை எடுத்து நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி நசுக்கினா அதுலேருந்து ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் குழந்தைங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். இதை நல்லா கையில் நசுக்கிட்டு அந்த கையில் வாசனை வருது. அந்த வாசனையை, இந்த கையில் இருக்க வாசனையை அந்த குழந்தை நுகர்ற மாதிரி மூச்சு விடும்போது அந்த வாசனையை சேர்த்து போகிற மாதிரி இப்படி உடம்புல எல்லாம் முகத்துல எல்லாம் தொட வேண்டாம், சில சமயம் எரியும். அதனால் இப்படி தூரமாக இப்படி வச்சு காமிச்சிங்களானே போடும். கொஞ்சம் மூக்கிலேருந்து தூரம் நமக்குன்னா நல்லா ஒரு நல்லா கொஞ்சம் டைரெக்டாக மோந்து பார்க்கலாம், நல்லா வலித்து பார்க்கலாம். குழந்தைக்கு அது முடியாது, ரொம்ப வீரியம் நிறைஞ்சது. அதனால் நல்லா கையால் நசுக்கிட்டு இந்த விரலால் மூக்கு பக்கத்தில் இப்படி கொண்டு வச்சிங்கனாலே போகிறோம். இந்த வாசனை மூக்குக்குள்ளே போனாலே மூக்கடைப்பெல்லாம் மாறும், ஜலதோஷம் உடனே நிற்கும், நெஞ்சில் இருக்க அடைப்பு மாறும், சளி மாறும், அந்த சளினால் வர இருமல் மாறும், இருமல்னால் வர ஜுரம் மாறும், காய்ச்சல் மாறும். ஓகே, ஸோ இது இந்த பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ரொம்ப கைகண்ட மருந்து. ஓகே, ஸோ எடுத்த உடனே ஆன்டி அலர்ஜிக்கு ஒரு 5 நாள் கொடுக்கறத விட்டுட்டு, இந்த சும்மா நேசல் ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கி போடுறத விட்டுட்டு இந்த இயற்கையான ஒரு மருந்து, இது ரொம்ப நல்ல செடிங்க. இது ரெண்டாவது, இதை ரொம்ப பராமரிக்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கிடச்சா ரொம்ப சந்தோஷம். தண்ணி வெயில் கிடச்சதுனாலே போதும், அப்படியே படர்ந்து வளரும், அடர்த்தியாக படர்ந்து வளரும். அப்போது இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி. எங்கள் வீட்டிலலாம் நிறைய வச்சுருக்கேன். அது இது ஒரு சின்ன இது உடச்சி மண்ணில் வச்சாலே போகிறோம், தானாக வளரும். ஓகே, அது இதில் இப்போ எங்கள் வீட்டில் தரையே இல்லையே, நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோன்னா பரவாயில்ல, ஒரு கிலோ டப்பா, இந்த ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் டப்பா வாங்குகிறோமே, அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு இதை இப்படி நட்டு வச்சிங்கன்னா போதும், அது தானாக வளரும்.
கொஞ்சம் மண் இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படியே புதராட்டம் வளரும். மழை காலத்துல எல்லாம் நிறைய வளரும். இது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி. அது மட்டும் இல்லை, கொரோனா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணும். அப்போ கொரோனா பீரியடில் இதுதான் நான் உபயோகிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னோடய பேத்திக்கு அப்போல்லாம் என்ன 3 வயசு 2 வயசு தான். அப்போ பேத்திக்கெல்லாம் ஜலதோஷம் வருது, மூக்கடைக்குது, இந்த தண்ணி மூக்கிலேருந்து ஒழுகுதுன்னா அது பேசாத டைமில் கூட, அதாவது 1.5 வயசில் கூட இதை கொடுத்து பழகுனதுனால மூக்கிலேருந்து சளி வந்ததுன்னா அம்மு அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த செடி பக்கத்தில் காமிக்கும், இந்த இலையை எடுத்து எனக்கு கொடுன்னு. அவ்வளோ தூரம் நான் எங்கள் வீட்டில் ரொம்ப உபயோகிக்கிறது. யாருக்குமே உபயோகிக்கலாம். இந்த வயசு அது இதுன்னு இந்த டைமு அப்படின்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, கோவிட் பீரியடில் இப்போவும் யாருக்காவது சளின்னா எனக்கு வந்தாலும் சரி டக்குன்னு இதை தான் மருந்தாக உபயோகிப்பேன். எப்படி நான் உபயோகிப்பேன்னா, அதாவது எனக்கு மட்டும் ஒரு ஆளுக்குன்னா ஒரு காலையில் 1 டம்ளர் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும், மத்தியானம் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை. ஒரு ஆளுக்கு இந்த ஜலதோஷம் வந்ததுன்னா 3 வேளை குடிக்கலாம். இடையில கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். ஜலதோஷம்லாம் இல்லைன்னா காலையில் ஒரே ஒரு வேளை இது சாப்பிட்டா போதும். எப்படி சாப்பிட்றதுன்னா, அதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. டேப் தண்ணினா, குழா தண்ணினா அதை கொதிக்க வைக்கணும், நல்லா கொதிக்கணும். ஓகே, இல்லை ஃபில்ட்ரு தண்ணி, கிச்சனில் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு தண்ணினா ஃபில்ட்ரு தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் அதை ஜஸ்ட்டு சூடு பண்ணணும். ஓகே, அது ஒன்று. 2வது, இந்த மாதிரி இந்த நல்ல இலையெல்லாம் ஒரு 2 டம்ளருக்குங்கிறது 2 இலை போடும். வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டம்ளர் 5 டம்ளர் வேணும்னா இந்த மாதிரி பெரிய இலையாக இருந்தால் 5 எடுத்துக்கலாம். அதில் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு 5-6 இலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணணும்னா இதுக்கு அடியில் மற்ற புழுக்கள் எல்லாம் வந்து முட்டை போட்டிருக்கோம், சிலந்தி வலை இருக்கும், சின்ன சின்ன பிராணிகள்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து முன்ன பின்ன நல்லா செக் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, அந்த தண்ணி கொதிக்கும்போது இல்லாட்டினா தண்ணி சூடாகும்போது இந்த 5 இலையும் அதில் பிச்சு போடலாம், அப்படியே போடலாம். போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடும். அடுப்புலேருந்து கீழே இறக்கி வைங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த இலையோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த இலையோட கலர்லாம் மாறும். அந்த இலையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கோல்டுக்கு ஒரு நல்ல, அதாவது கோல்டு மட்டும் இல்லை, கோல்டு, காஃபு, ஃபீவர், ஆஸ்மா வரைக்கும். அப்போ ஆஸ்மா உள்ளவங்கள்லாம் கூட டைரெக்டாக இந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை 1 டம்ளர் ரெகுலராக குடிச்சு பாருங்கள். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும், ஆஸ்மா ட்ரபிள் எல்லாம் குறையும். ஓகே, அது மட்டும் இல்லை, இது ரொம்ப கைகண்ட மருந்துங்க. கொரோனா பீரியடில் தினமுமே நான் இதைத்தான் சாப்பிட்டேன். ஓகே, எனக்கும் என் பேத்திக்கும் இது தினமும் ட்ரிங்கிங் குடிக்கிற தண்ணியில் இதுதான் அந்த மாதிரி. ஆனால் தினமும் குடிக்கும்போது இந்த கேஷுவலாக குடிக்கிறோம்னா, அதாவது தினமுமே குடிக்கணுன்னா ஒரே ஒரு வேளை குடித்தா போகிறோம், 1 டம்ளர். இந்த உடம்பில் ஏதாவது இந்த ஜலதோஷம் அது இது வரும்போது 2 வேளை 3 வேளை அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி 2 வேளை 3 வேளை குடிக்கலாம். இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. கரெக்டாக 5 ml தான் குடிக்கணும், ஆஃப்டர் ஃபுட்டு, பிஃபோர் ஃபுட்டு, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழணும். ஓகே, ஸோ எதுக்கெடுத்தாலும் டேப்லெட்டை முழுங்காமல் இதெல்லாம் இந்த கை வைத்தியம்லாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லை, இதோட மருத்துவ குணங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து காஃபு, கோல்டு, இது மாதிரி ஆஸ்மா வரைக்கும். இன்னொன்று வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நல்லதுங்கிறாங்க. நானும் நிறைய வருஷமாக குடிச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த வெயிட் ரிடக்ஷனை பற்றி நான் யோசிக்கலை. அதனால் நான் இனிமேல் தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 2வது ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுங்கிறாங்க. முடி வளர்கிறதுக்கு, அந்த நிறைய தள்ளி போடுறதுக்கு, அந்த தலையில் இருக்க இந்த டேண்ட்ரஃப் வருதில்ல, அப்படியே சீகும்போது வெள்ளையாக அந்த ஸ்கேல்ப்பு வந்து வெளியே உதிர்ந்து விழும். சிலவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸில் கூட அப்படியே விழுந்து கிடக்கும். அது டேண்ட்ரஃப், அதெல்லாம் கூட மாறும்
அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேர் சம்மந்தப்பட்ட நோய், அதாவது இந்த டேண்ட்ரஃபு, கிரே ஹேருங்கிறதெல்லாம் ஒரு நோயெல்லாம் கிடையாது. அது வயசாகும்போது உண்டாகிற ஒரு மாற்றம். ஆனால் கூட அந்த கிரேயிங் ஆஃப் ஹேரை கூட கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல முடி வளர்கிறதுக்கு, வெயிட் ரிடக்ஷனுக்கு, அந்த கோல்டு, காஃபு, ஃபீவர், ஆஸ்மா இது எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே. ஸோ இது நீங்கள் முதல்ல உபயோகித்து பாருங்கள். நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். நான்லாம் எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் இந்த குழந்தையோடு வந்தாங்கன்னா, இந்த செடி வீட்டில் இருக்கா, இல்லைன்னா 2 பீச்சு அனுப்பேன், வீட்டில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு. தரை இல்லை, மண் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு சின்ன சின்ன சட்டிகள் வாங்கி மண்ணை போட்டு இதை வளர்த்திங்கன்னா போகிறோம். நம்ம ஆத்திர அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ எல்லோரும் நலமுடன் வாழ அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நற்பவி நற்பவி நற்பவி.